Hello guys, welcome back to another video. நான் தான் உங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஓகே, நம்ம வீடியோ பண்ண சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ஆல்ல போட்டுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களோட ஃபோனுக்கு இமிடியேட்டாக நோட்டிஃபிகேஷன். ஓகே, வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு இதை பற்றி பார்க்க போகிறோம். என்ன பார்த்தீங்கன்னா நம்ம சேனலே ஃபஸ்ட் டைம் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். ஓகே, வந்துட்டு மறக்காமல் ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல ரொம்ப பிடிக்கும். அன்பாக்சிங்னா யாரும் வந்துட்டு மொபைல் அன்பாக்சிங் நினச்சிடாதீங்க. நான் வந்து ஜஸ்ட் ஹெட்செட் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஹெட்செட்லேயும் வந்து ஓவர் ஹெட்செட்லாம் கிடையாது, இயர்ஃபோன் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது எதுக்காகன்னு சொன்னோம்னா நம்ம சேனலுக்குன்னு சொல்லலாம், நம்ம சேனல் வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்காகன்னு சொல்லலாம். ஓகே, வந்து இது வந்து இதான் நான் வாங்கியிருக்க ஹெட்செட்டு. இதை வந்து பிராண்டை பார்த்தீங்கன்னா JBL தான் வாங்கியிருக்கோம். வந்து மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா C150SI அப்படிங்கிற மாடல் நம்பர் வாங்கியிருக்கோம். ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறப்போ இதோட ப்ரைஸ் 679 rupeesன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்களும் வேணும் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்து போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இதில் என்னென்ன இருக்குது இல்லைங்கிறத வந்து நான் வீடியோவில் நல்லா தெளிவாகவே சொல்லியிருப்பேன். ஓகே, மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லுவேன் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகே, வாங்க போய் நாம் இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகே கேஸ், வாங்க இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அன்பாக்ஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதை நம்ம வாங்கிக்க JBL ஹெட்செட்டு. ஓகே, நான் வந்து ஏற்கனவே பிரித்து பார்த்தேன். இப்போ நான் திரும்ப வந்து இதை வந்து நான் திரும்ப வந்து நல்லா ஃபுல்லாக பேக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம வந்து திரும்ப அன்பாக்ஸ் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஃபெலோ டேப் இருக்குது. இந்த ஃபெலோ டேப்பை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு உள்ளே பார்த்தோம்னா நம்மளோட ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதே நம்ம ஹெட்செட் தான் கொடுத்துருக்காங்க. ஹெட்செட்டோட பாக்ஸ்னு நினைக்கிறேன். நம்ம ஹெட்செட்டோட பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹெட்செட்டில் வந்து ஹெட்செட் பாக்ஸில் வந்து பின்னாடி வந்து சம்திங் லேபிளை கொடுத்துருக்காங்க. லேபிளை பார்த்தீங்கன்னா 1399 அப்படின்னு சொல்லி ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கீழே இருங்க, அதை பிரிச்சுட்டு பார்ப்போம். லேபிள் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, பிரிச்சுட்டு பார்த்தோம்னா நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா C150SI அப்படிங்கிற மாடல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்இயர் இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் இருக்குது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. JBLோட சவுண்ட் சிக்னேச்சர் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. லைட் வெயிட் அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒன் பட்டன் யூனிவர்சல் ரிமோட் அப்புறம் மைக் எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயர் டிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 3 சைஸில் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம எப்படி இன்டர்ஃபேஸ் திருப்பி பார்த்தோம்னா இதில் வந்து காப்பிரைட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா JBL கொடுத்துருக்காங்க, பை ஹார்மான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மாடல் நம்பர் இயர் ஹெட்ஃபோன்ஸ் அதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்து மைக் இருக்கிற இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கால் கட் பண்ணுறது, கால் கேன்சல் பண்ணுறது, மியூசிக் ப்ளே பண்ணுறது, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படியே இதில் பின்னாடி திருப்பி இந்த இடத்துல பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதில் என்னெல்லாம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. வாட்ச் இன்சைட் த பாக்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 pair of JBL ஹெட்ஃபோன் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வாரண்டி கார்டு அண்ட் சேஃப்டி நோட் 2 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வாங்க நம்ம போய் இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபைலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் அது கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கர் நம்ம எடுத்துடலாம். இந்த ஸ்டிக்கர் நம்ம எடுத்து ஓரமாக வச்சிடலாம். ஓரமாக வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்படி எடுத்துக்குவோம். இப்படி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு இது மாதிரி எடுக்கிறதுக்கு வெளியும் கொடுத்துருக்காங்க. ஆனால் வச்சு வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்ததுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டுன்னு நினைக்கிறேன். பின்னாடி வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வாரண்டி கார்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நம்ம தேவையில்லை, நம்ம ஓரமாக வச்சிடலாம். அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா நோட்ஸ் சேஃப்டி நோட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்களே அதை கொடுத்துருக்காங்க. இதுலேயும் JBL போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம இதையும் ஓரமாக வச்சிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேப்பராக சம்திங் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இன்னும் ஒன்றும் பெருசாக எழுதலை, ஆனால் சைனீஸில் எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், நம்மளுக்கு ஒன்றும் புரியல. அதனால் இதையும் நம்ம ஓரமாக வச்சிடலாம். ஓகே, வாங்க இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹெட்ஃபோன் கொடுத்துட்றாங்க. ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா இயர் டிப்போடு தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இயர்ஃபோன் டிப்போடு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா JBL மென்ஷன் பண்ணியிருக்காங்க 2 இதுலேயுமே. அதே மாதிரி சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சல் ரிமோட் கொடுத்துருக்காங்க, தெரியும்னு நினைக்கிறேன். யூனிவர்சல் ரிமோட் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம பாக்ஸை ஃபுல்லாக எடுத்துடலாம். வெளியில் ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும்னு நினைக்கிறப்போ கீழே ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பவுச்சில் போட்டு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
ஏற்கனவே ஒரு சைஸில் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே வந்துட்டு ஸ்மால் அண்ட் லார்ஜ் சைஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு மீடியம் சைஸு. இதை நீங்கள் வந்து உங்கள் காதில் வந்து எப்படி போடுதோ அது மாதிரி எடுத்து நீங்கள் இதை மாட்டிக்கலாம். ஓகே, நம்ம இதை வந்து ஓரமாக வச்சுருவோம். ஓகே, நம்ம இப்போ வந்து நம்மளோட ஹெட்ஃபோன் எடுக்கலாம். ஹெட்ஃபோன் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே டைட்டாகவே பேக் பண்ணியிருக்காங்க. நம்ம ஓரம் வச்சிடலாம். நம்மளோட ஹெட்ஃபோன் இவ்வளோ தான் இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு கேமரா தெரியுதான்னு தெரியல, உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப குட்டியாகவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா JBL மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், வெல்கம் பேக். ஓகே, நம்ம இந்த வீடியோ வந்து நம்ம இவ்வளோ நேரம் வந்து எதை பற்றி பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங், அப்புறம் வந்து வீடியோவில் இதை பற்றி என்னெல்லாம் சொல்ல போகிறோம் அதெல்லாம் சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரிவ்யூ செஷனுக்குள்ளே போக போகிறோம். நான் வந்து இதை வந்து இந்த ஹெட்ஃபோன் அதாவது நான் வாங்கிட்டு JBL ஹெட்ஃபோன் நியர்லி ஒன்று 2 வீக்ஸ் பற்றி யூஸ் பண்ணி பார்த்தோம். வந்து வீடியோ வராதுக்கு ரொம்ப சாரி. வந்து நம்மளுக்கு நிறைய ஒர்க்குனாலையும் இதை வச்சு நிறைய டெஸ்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, அதெல்லாம் ஜோக்ஸ் அப்பார்ட், அப்புறம் அதெல்லாம் அப்பார்ட், அதெல்லாம் அந்த பக்கம் வச்சுப்போம். நான் வந்து இப்போ இதில் என்னெல்லாம் இருக்குது இல்லை இதெல்லாம் நான் வந்து இந்த வீடியோ தெளிவாக சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். ஓகே, நம்ம அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்கிற ஹெட்ஃபோனோட லென்த்து பார்த்தீங்கன்னா நியர்லி 1.2 மீட்டர் பக்கத்தில் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணால் பாருங்களேன். நான் வந்து உங்களுக்கு மெஷர் பண்ணியே காமிக்கிறேன். வெயிட் செகண்ட் நம்ம ஸ்கேல் எடுத்து விடுறேன். ஓகே, நம்ம ஸ்கேல் எடுத்து வந்தாச்சு. இதான் நம்ம ஸ்கேலு. ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும், பரவாயில்ல இருக்கட்டும். ஃபஸ்ட் நம்ம வந்து பேக் சைட் ஜாக்லேருந்தே வருவோம். ஜாக் எடுத்தாச்சு. ஜாக்னா வேறு ஒன்று, இந்த ப்ளக்கு தான் ஜாக்னு சொன்னேன். ஓகே, நம்ம இங்கே எடுத்தாச்சா 30, 60, 90க்கு அப்புறம் 120. அதாவது வந்து நான் எக்ஸாக்டாக சொன்ன மாதிரி தான் 1.20 மீட்டர் வந்து ஃபுல் லென்த் இருக்குது. ஓகே, லென்த் டெஸ்ட் பண்ணியாச்சு. அவங்க சொல்லிட்டு கரெக்டாக 1.2 மீட்டர் இருக்குது. இப்போ நம்மளுக்கு தேவையில்லை, தூக்கி போட்டுடலாம். போயிடுச்சு. ஓகே, ஓகே, நம்ம வந்து வயர் லென்த் டெஸ்ட் பண்ணியாச்சா. 1.2 மீட்டர் அவங்க சொன்ன மாதிரி எக்ஸாக்டாக 1.2 மீட்டர் இருக்குது, அப்படியே இருக்குது. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ஒயர் வந்து லென்த் வந்து கரெக்டாக இருக்குதா இல்லை வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுமே இல்லையான்னு நான் வந்து லேட்டர் சொல்கிறேன். ஓகே, வந்து ஜாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5 mm ஜாக் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஆண்ட்ராய்டு மொபைல், எல்லாம் ஐஃபோன் மொபைல், லேப்டாப்பு, PC எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் டேரெக்டாகவே ப்ளக்இன் பண்ணிக்கலாம். ஒரு வேறு எதுலையும் யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு கனெக்டர் தேவைப்படும். அவங்க வந்து கனெக்டர் இதில் வந்து பாக்ஸில் எதுவுமே கொடுக்கல, வந்து வெறும் ப்ளக்கு ஜாக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம அப்படியே வந்துட்டு நடுவில் வருவோம். நடுவில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா நான் தெரியும். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வந்து இது வரைக்கும் எடுத்துக்கலாம். இந்த யூனிவர்சல் ரிமோட் பார்த்தீங்களா, இது வரைக்கும் நீங்கள் இழுத்துக்கலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் ஒயரை வந்து சுடிச்சு போட்டுருவாங்க. அவங்கெல்லாம் வந்து இதை வந்து இந்த லென்த் இந்த யூனிவர்சல் ரிமோட் வரைக்கும் வந்து இதை வந்து இழுத்து வச்சுட்டு அப்புறம் நீங்கள் சுருத்தி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எடுக்கிறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி வந்து ஃபிக்குள் வந்து சொல்லுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து உள்ளே போய் வந்து மடங்கி எடுக்கும். அது வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துலேருந்து இதுக்குள்ளே தான் மோஸ்ட்டாக ஃபிக்குழுவும். ஏன்னா இந்த ஒயர் வந்து குட்டியாக இருக்குதா, ஆனால் உங்களுக்கு ஃபிக் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் எடுத்து வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து இங்கேருந்து இங்கே வந்து மூவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல மோஸ்ட்லி ஃபிக் உழுவாது. இந்த இடத்துல உழுவுற ஃபிக்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாகவே எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் அதுக்காக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம திரும்ப இதை எடுத்து இங்கேயே வச்சுக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நம்ம உள்ள ஃபுல்லாக முடிச்சாச்சு. அப்புறம் இதுக்கப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூனிவர்சல் ரிமோட் கொடுக்கணும். யூனிவர்சல் ரிமோட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரே ஒரு பட்டன் மட்டும் தான் கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு பட்டன் மட்டும் கொடுத்தாங்க. அதனால தான் பேர் யூனிவர்சல் ரிமோட். ஒரே பட்டன் தான். இப்போ கால் அட்டன் பண்ணோம்னா நீங்கள் வந்து ஒரு டைம் மட்டும் அட்டன் பண்ணி ஒன் டைம் டேப் பண்ணிங்கன்னா வந்து அட்டன் ஆயிடும். அதே போல் வந்து நீங்கள் பார்த்து கேட்கணும்னா இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் வந்து டெய்லி மார்னிங் ரீஸ்டார்ட் ஆகணும் என்னோட ஃபோனு, அது மாதிரி நீங்கள் வச்சுருப்பீங்க. அப்படி இருந்து நீங்கள் காலையில் வந்து என்ட்ரஸ் பண்ணி ஃபோனை அன்லாக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை ப்ரெஸ் பண்ணி பாட்டு கேட்டிங்கன்னா பாட்டு ஓடாது. ஏன்னா வந்து ரீசெண்டில் வந்து எந்த சாங் இருக்குதோ அந்த சாங் மட்டும் நீங்கள் வந்து ஒன் டைம் டேப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களோட அந்த பாட்டை வந்து ப்ளே ஆகும். அதனால தான் நேம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஏதாவது வீடியோ பார்த்துட்டிங்கன்னா ஒரு யூடியூப்பில் வீடியோ பார்த்துக்கிங்கன்னா நீங்கள் வந்து கையில் வந்து நீங்கள் சம்திங் எண்ணெய் ஆயில் அது மாதிரிலாம் இருக்குது. உங்கள் ஃபோனில் வந்து டச் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து டெம்பர் கிளாஸ் பண்ணக்கூடாது. சும்மா ஸ்க்ரீன் அப்படியே தான் இருக்குது. நான் எதுவுமே போடலைன்னா நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் வந்து குட்டிட்டு
நீங்கள் வந்து ஒன் டைம் டேப் பண்ணிங்கன்னா வீடியோ பாஸ் ஆகும் ப்ளே ஆகும். அதே இதுதான் எல்லாத்துக்கும் இந்த ஒரே பட்டன் தான் கொடுத்துருக்காங்க, வேறு எந்த இதுவும் கொடுக்கல. நம்ம வால்யூம் ரைஸ் பண்ணுறதுக்கு கம் பண்ணுறதுக்குலாம் வந்து இதில் எதுவுமே கொடுக்கல. ஓகே, அதுக்கப்புறம் அது பக்கத்தாலேயே வந்து வால்யூம் நம்ம பட்டனுக்கு பக்கத்தாலே பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக் கொடுத்துருவாங்க. மைக்கில் வந்து பில்டின் நாய்ஸ் சப்ரஷன் இருக்கும்ல. இப்போ நீங்கள் வந்து இப்படி வந்து நான் பேசிட்டுன்னா எனக்கு வந்து என்னை சுற்றி வந்து நிறைய சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தையெல்லாம் வந்து இதுக்குள்ளேயே வந்து பில்டின் நாய்ஸ் சப்ரஷன் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து அந்த வெளியிட்ட சத்தத்தில் வந்து அது வந்து கம்ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இயர்பட்டுக்கு வருவோம். இயர்பட்டுக்கு வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இயர் டிப் கொடுத்துருவாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இயர் டிப் கொடுத்துருவாங்க. இயர் டிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்ஸ்லேயே வந்து முதல்ல சொல்லி இப்போ அன்பாக்சிங்னு சொல்லியிருப்பேன் 3 சைஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ என்னோட காதுக்கு வந்து செட் ஆகிற மாதிரி நான் வந்து ஸ்மால் சைஸ் சூஸ் பண்ணிருக்கேன். இதிலே வந்து அந்த பவுச்சில் வந்து கொடுத்துருப்பாங்க. எது கொடுத்துருப்பாங்கன்னா ஸ்மால் அண்ட் லார்ஜ் கொடுத்துருப்பாங்க. உங்கள் காதுக்கு எது செட் ஆகுதோ அந்த மாதிரி ஒரு இதை வந்து எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு போடுறதுனா யூடியூப்லேயே நிறைய வீடியோ இருக்கும், நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நான் எது ரைட் சைடு எது லெஃப்ட் சைடு தெரியறதுக்காக உங்களுக்கு வந்து இதிலே மென்ஷன் பண்ணியாங்க. இதை நான் உங்களுக்கு க்ளோஸ் அப் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஆறுன்னு கொடுத்துருவாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுன்னு கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த இடத்துல உள்ள பார்த்தீங்கன்னா ஆறுன்னு கொடுத்துருவாங்களா. அதே மாதிரி உங்களுக்கு லெஃப்ட் சைட்லேயும் வந்து லெஃப்ட் சைடில் வந்து இந்த சைடு வந்துட்டு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஈஸியாகவே கண்டுபிடிக்கலாம். யூனிவர்சல் ரிமோட் இருக்கிற சைடு வந்து ரைட் சைடு, யூனிவர்சல் ரிமோட் இல்லாத சைடு வந்து லெஃப்ட் சைடு. இதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம், ஈஸியாக தான் இருக்குது. ஓகே, இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, இதில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து JBLோட சிக்னேச்சர் சவுண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட வெயிட் வந்து நியர்லி 40 to 50 grams பக்கத்தால் தான் இதோட வெயிட் வருது. நம்ம அன்பாக்ஸ் பண்ணப்போ சொல்லியிருப்பேன், உங்களுக்கு பிடிக்கிறதுக்கே வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். ஏன்னா இதில் வந்து யூஸ் பண்ணி வந்து 9mm டிரைவர்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பேஸ் குவாலிட்டி ரொம்ப 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 ஹார்டாக இருக்கும். பேஸ் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வந்து 70 to 75 80% வந்து வச்சு கேட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியும். பேஸ் சொல்லலாம் நீங்கள் 100% வச்சிங்கன்னா நீங்கள் வந்து வேறு லெவலில் இருக்கும் அந்த சவுண்டு. நீங்கள் வந்து சவுண்ட் குவாலிட்டி பற்றி வந்து எதுவுமே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது சவுண்ட் குவாலிட்டி. இயர்பட் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த இயர்பட் வந்து இந்த இயர் டிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து போட்டு வந்து கேட்கறதுக்கு நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து 3 to 4 hours மட்டும் யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு பெயின் இல்லை. ஆனால் ரொம்ப நேரம் வந்து ஒரு 4 hours மேலே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த உள்ளே இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பெயின் ஆக ஆரம்பிக்கும். அப்படி இருக்கிற அப்போ நீங்கள் வந்து சும்மா வந்து பாட்டு படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த சைடு இருக்கிற பட்டியுமே இந்த சைடு பட்டியும் வந்து திருப்பி வந்து வச்சும் கேட்டுக்கலாம். அப்போ கூட வந்து சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. உங்களுக்கு அந்த எதுவுமே எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஒயர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்குது ஒயர் குவாலிட்டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து நல்லாவே காமிக்கிறேங்க. பார்த்தீங்கன்னா ஒயர் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு பெண்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. நல்ல குவாலிட்டியான ஒயர் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இயர் பட்டுக்கு வர ஒயருமே வந்து ரொம்ப டின்னாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒயர் குவாலிட்டியும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஒயர் வந்து அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகும்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியும் அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் எல்லாம் ஆகாது. அதே மாதிரி வந்து இது வந்து ஸ்வெட் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப்னு கேட்டிங்கன்னா ஸ்வெட் ப்ரூஃப் லைட்டாக தெரியாமல் வந்து தண்ணி பார்த்துச்சுன்னா அப்போவே தொடச்சிடுங்க, அது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, எந்த ஒரு ரேட்டிங்கும் கொடுக்கல, வாட்டர் ப்ரூஃப்னே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, வந்து அடுத்த வந்து இதோட ப்ரைஸ் பற்றி பார்க்கலாம். ப்ரைஸ் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து இதில் என்னென்ன கலர் இருக்குன்னு சொல்லிடுறேன். இப்போ நம்ம வந்து வச்சு வாங்கியிருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான் வாங்கியிருக்கோம். இதில் எங்களுக்கு வந்து ஒயிட் கலர், ரெட் கலர் அப்படின்னு வந்து 2 கலர் இருக்குது. பிளாக் கலர் வச்சு மொத்தம் 3 கலர் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். JBLோட அஃபிஷியல் சைட்டில் பார்த்தீங்கன்னா 599 rupees ப்ரைஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஃப்ளிப்கார்ட், அமேசான், JBLோட அஃபிஷியல் சைட்டுக்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் காதில் வந்து ஃபிட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் சுற்றி சரௌண்டிங்கில் இருக்கிற எந்த ஒரு சவுண்டும் அவ்வளோ சீக்கிரம் உள்ளே வரதில்லை. நல்லா காதை அரெஸ்ட் பண்ணுது. ஆனால் உங்களுக்கு வந்து வெளியே இருக்க சத்தம்லாம் வந்து அவ்வளோக்கா உள்ளே வர்றதில்லை. வந்து எந்த அளவுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணணும்னா ஒரு 50 to 60% வந்து நல்லாவே காதை அரெஸ்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து இது வந்து போடுறப்போ வந்து கீழே விழுமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ சீட்டில் விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நான் உங்களுக்கு வந்து இதை வந்து போட்டு காமிக்கிறேன். இது வந்து எப்படி கீழே விழுவது இல்லையா நான் போட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யூனிவர்சல் ரிமோட் இருக்குது. அதனால் வந்து இதை ரைட் சைட் உங்களுக்கு வந்து இதுலேயும் மென்ஷன் பண்ணிக்காமல் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். ஓகே, நான் இப்போ 2 சிம் போட்டேன்னா ஓகே. இப்போ வந்து நான் நல்லாவே ஆட்டுங்க பாருங்க, நல்லாவே ஆட்டேனா. ஆனால் வந்து கீழே விழுவலை. இப்போ வந்து நான் பேசுகிறதே எனக்கு வந்து ரொம்ப சப்ரஸாக தான் கேட்குது. அந்த அளவுக்கு காது நல்லா அரெஸ்ட் பண்ணுது.
பார்த்தீங்கன்னா கீழே விழுவில. அதே மாதிரி விழாமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த இயர் டிப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இயர் டிப் வந்து உங்களுக்கு காதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாட்டி வச்சுக்கோங்க. சைஸ் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஸ்மால் மீடியம் லார்ஜ். உங்களுக்கு எந்த வந்து கொடுக்கும்போது வந்து மீடியம் சைஸ் தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து காது வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்மால் சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. நான் ஸ்மால் சைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி எந்த இயர் டிப் இருக்கோ அந்த இயர் டிப் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காது வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது. அதே மாதிரி பெயினும் வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதை கற்றுக்கோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இது மாதிரி இன்னொரு பார்ப்போம். நன்றி, வணக்கம், சி பாய். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் இப்படி பண்ணுறேன்னா